பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 37 சிறுதொண்ட நாயனார் புராணம். இவர் சோழ நாட்டில் திருச்செங்காட்டங்குடியில் மாமாத்திரர் குலத்தில் பிறந்தவர் ஆகும். இவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார். மன்மதனின் உருவம் அழியுமாறு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த சிவபெருமான் விரும்பி எழுந்தருளும் இடம் ஒன்று உள்ளது. அதுவே திருச்செங்காட்டங்குடி ஆகும். வளமுடன் திகழும் திருச்செங்காட்டங்குடியில் நெடுஞ்சடையானான இறைவனின் திருவருளாலும் திருநீற்றின் உயர்வாலும் உலகில் வாழும் உயிர்களுக்கு நன்மை தருகின்ற காவல் தொழிலை செய்பவராக உலகோர் போற்றும்படியும் மாமாத்தியர் குலம் பெருமை அடையுமாறும் தோன்றியவர் பரஞ்சோதி என்பவர் ஆவார். ஆயுர்வேதம் என்னும் மருத்துவ கலையையும் எல்லையற்ற அளவினதான வடநூற் கலையையும் கற்று தேர்ந்தவர் இந்த பரஞ்சோதியார். போர் தொழிலையும் முறையாக கற்றார். மேலும் யானை குதிரை முதலானவை மீதான ஏற்ற பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார் பரஞ்சோதியார். தன்னுடைய உள்ளம் நிறைவடையுமாறு விரும்பிய கலைகள் யாவற்றையும் கற்று தேர்ந்த பின் இவை எல்லாமே சிவனின் திருவடியை வணங்கியதால் நமக்கு கிடைத்தது என்று அவர் நினைத்து இறைவனின் திருவடியே கதி என்று எண்ணி வாழ்ந்து வந்தார். பள்ளத்தை நோக்கி பாயும் நீரின் வேகத்துடன் சிவநெறியை பின்பற்றி வாழ்ந்து வந்தார். சிவனடியார்களை போற்றி அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குரிய தேவைகளை நிறைவு செய்து புகழுடன் ஆட்சி செய்யும் மன்னனுக்கு உறுதுணையாக இருந்து அவரை எதிர்த்து போர் தொடுக்கும் மன்னர்களின் படைகளை சிதைத்தும் நாடுகளை தன் கீழ்படுத்தியும் செய்து தன் மன்னனிடம் சிறப்புடையவராக அவர் விளங்கினார். அப்படி அவர் வாழும் பொழுது தன்னுடைய மன்னனுக்காக அவருடைய படையில் படைத்தலைவராக இருந்து படை நடத்தி சென்று வாதாபி என்னும் நகர் மீது போர் தொடுத்து அந்த நகரத்தை வீழ்த்தி அளவற்ற போர் குவியல்களையும் சிறந்த நவ மணிகளையும் கொண்டு வந்து தன்னுடைய மன்னனுக்கு காணிக்கையாக செலுத்தினார். ஒளி பொருந்திய மணி முடியை உடைய மன்னன் யானை படையை வழி நடத்தும் திறமை படைத்த பரஞ்சோதியாரை கண்டு வியந்து பாராட்டினார். அப்போது மற்ற அமைச்சர்கள் இவரின் திறமைக்கும் யாரும் எதிர்நிற்க அஞ்சும் வல்லமைக்கும் காரணம் சிவபெருமானுக்கு இவர் செய்யும் திருத்தொண்டே ஆகும் என்று கூறினார்கள். பரஞ்சோதியாருக்கு நிகராக இந்த உலகில் யாரும் இல்லை என்று மேலும் கூறினார்கள். தான் வணங்கும் இறைவனின் திருத்தொண்டர் பரஞ்சோதியார் என்பதை கேட்ட மன்னன் இதுவரை அவரின் பெருமையை உணராமல் இருந்தோமே என்று வருத்தமடைந்தார். பரஞ்சோதியாரை போர் நடத்தி செல்ல தான் ஆணையிட்டதற்கு அவர் வருந்தினார். சிவனின் மீது பக்தி கொண்டு வாழும் ஒரு பக்தரை நாம் போரில் படைத்தலைவராக செல்ல கட்டளையிட்டோமே என்று மன்னன் மிகவும் வருந்தினான். அப்போது மன்னனின் முன்பாக சென்று வணங்கிய பரஞ்சோதியார் எனக்கு உரிமையான தொழிலுக்குரிய கடமையை நான் திறமையாக செய்தேன், இதனால் ஒரு குற்றமும் வராது என்று கூறினார். அதன் பிறகு மன்னன் நிறைந்த போர் குவியல்களையும் மானியங்களையும் பரஞ்சோதியாருக்கு அளித்து மகிழ்ந்து அவரை வணங்கினார். மேலும் மன்னன் பரஞ்சோதியாரை பார்த்து இதுவரை உமது சிவ தொண்டினை பற்றி தெரியாமல் நீர் மறைத்து வந்தீர். இனி நீங்கள் சிவ தொண்டினை சிறப்பாக செய்யுங்கள், அதை முறையாக செய்து வாழுங்கள் என்று கூறி அவருக்கு போர் தொழிலிலிருந்து விடை கொடுத்து அனுப்பினான். அரசனின் உத்தரவை கேட்டு விடைபெற்று வீட்டுக்கு வந்து சேர்ந்த பரஞ்சோதியார் அன்று முதல் குளிர் நிலவு அணிந்த சிவபெருமான் வாழும் கணபதீச்சரத்தை அடைந்து வணங்கி தன்னுடைய இறை பணியை தொடர்ந்து செய்து வந்தார். அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை இருவரும் சேர்ந்து அடியார்களின் திருத்தொண்டினை இனிதாக செய்து வந்தார்கள். தேன் நிறைந்த மலர்களை சூடிய கொன்றை வேந்தனின் அதாவது சிவனின் அடியார்களுக்கு முறைப்படி உணவு அளித்த பின் தாங்கள் உணவை மேற்கொள்ளும் பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இந்த பழக்கத்தை
மிகவும் உறுதியாகவும் தூய்மையாகவும் பக்தியுடனும் பின்பற்றி வந்தார்கள். தினமும் அவர்கள் தூய நல் உணவு வகைகளுடன் பழம் மற்றும் சுவைமிக்க கறி வகைகளை அவர்களுக்கு பரிமாறி அவர்களை உண்ணச் செய்து மகிழ்ந்தார்கள். பால், தயிர், நெய் மற்றும் இனிப்பு பண்டங்கள் ஆகியவற்றையும் அளித்தார்கள். பருகுவதற்கு அமுதனும் இனியான நீரை அடியவர்கள் உள்ள மகிழுமாறு கொடுத்து மகிழ்வார்கள். குளிர்ந்த பிறை சந்திரனையும் பாம்பையும் அணிகலன்களாக கொண்ட செஞ்சடையை உடைய சிவபெருமானின் அடியவர்களுக்கு அன்புடன் திருத்தொண்டு செய்து வாழ்ந்து வந்த பரஞ்சோதியார் சிவனடியார்களின் பெருமைக்கு முன்னால் தான் மிகவும் சிறியவன் என்ற எண்ணம் கொண்டவராக வாழ்ந்து வந்தார். எனவே அவருக்கு சிறுதொண்டர் என்ற பெயர் உண்டாயிற்று. அவர் கணபதீச்சரத்தில் வாழ்ந்து இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து வந்தார். அப்பொழுது இறைவனின் திருவருளால் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் சீராள தேவர் என்பது ஆகும். குழந்தையை பெற்ற சிறு தொண்டர் மிகவும் மகிழ்ந்தார். அந்த குழந்தைக்கு நெய்யாடல் முதலிய விழாவினை திருச்செங்காட்டங்குடியில் சிறப்பாக செய்தார். 10 தினங்கள் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இறுதி நாளில் திருநீற்று காப்பினையும் அந்த குழந்தைக்கு இட்டார் சிறு தொண்டர். அடுத்தடுத்த பருவங்களில் அந்த குழந்தைக்கு உண்டான சடங்குகளை இனிதாக நல்ல முறையில் செய்தார் சிறு தொண்டர். அந்த குழந்தைக்கு 3 வயது ஆனது. குழந்தையை கல்வி பயில அனுப்பினார் சிறு தொண்டர். இப்படி இவர் வாழ்ந்து வரும் பொழுது ஒரு நாள் சீர்காழி தலைவரான திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தார். சிறு தொண்டர் அவரை எது சென்று வரவேற்று அழைத்து வந்தார். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து ஞான சம்பந்தரை மிகவும் பக்தியுடன் உபசரித்து மகிழ்ந்தார். சிறு தொண்டரின் ஒப்பற்ற தொண்டின் தூய்மையை வியந்த ஞான சம்பந்தரும் சில நாட்கள் அவருடன் தங்கியிருந்து தன்னுடைய பதிகத்தில் சிறு தொண்டரின் தொண்டினை பாடியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு தன்னுடன் நட்போடு இருக்கும் உரிமையையும் அளித்தார். சிறு தொண்டரின் இப்படிப்பட்ட திரு தொண்டின் பெருமை கைலே மலையானின் திருவடியை போய் சேர்ந்தது. உண்மையான அந்த தொண்டின் அன்பினை தாமும் பெற எண்ணிய இறைவன் மகிழ்வுடைய பைரவ தோற்றத்துடனே கைலை மலையிலிருந்து புறப்பட்டு அங்கு வந்தார். கொன்றை மலர் சூடும் தன்னுடைய சடையினை கடல் நீரை முகந்து எழுந்த கால மேக சுருள் போல நெருப்பும் அசையும் உடையதாக செய்து அழகுடன் பரப்பி முடித்துக் கொண்டார். அந்த திருமுடியில் தும்பை மலர்கள் ஒளி வீசின. நெற்றியில் திருநீறு விளங்கியது. காதுகளில் செவ்வருத்தம் பூக்கள் அழகுடன் திகழ்ந்தன. நினைத்தவர் உடலையும் உயிரையும் உருவச் செய்யும் தன்மையான அவருடைய கழுத்தில் தங்கிய விஷத்தின் அடையாளம் தெரியாதவாறு அமிர்தத்தின் வெள்ளிய குமிழ்களை ஒத்த வெண் பளிங்கு மாலையை அணிந்திருந்தார். சிவந்த சூரியனானது கடலில் மூழ்கும் போது ஏற்படும் அந்தேர ஒளியினை உடைய தன்னுடைய செம்பவள நிற திருமேனியில் சூரியன் மறைந்த பின்பு வரும் இருளை போன்ற நிறத்தில் இருந்த யானையின் தோலை அடையாக அணிந்திருந்தார். அடியவர்களின் பேரன்பு இறைவனின் திருமேனில் வடிவமைந்தது போல எலும்பு மணிகளால் ஆன சன்னவீரம், ஆரம், வடம், கையணி, வளைச்சரி, அரைக்கடி சூத்திரச்சரி அதாவது அரைஞான், காலில் அணியும் சரி ஆகியவைகளை அணிந்து அழகுற காட்சி தந்தார் இறைவன். ஒப்பிட்டு கூற முடியாத திரு தொண்டினை புரிந்து வந்த சிறு தொண்டருக்காக பூமியில் எழுந்தருளி அருள் புரிய வரும் இறைவனின் பெருந்தன்மையை கண்டு எம்பெருமானின் திருவருள் திறத்தை விரும்பி போற்றுவீர். அன்பின் வழியே வாழ்ந்து சிறப்பு அடைவீர் என்று வேதங்கள் முழங்குவது போல சிவபெருமான் திருவடியில் அணிந்திருந்த சிலம்புகள் எல்லா திசைகளிலும் ஒளியானது சென்று சேரும்படி ஒலித்தன. பிரம்மனின் தலையினை ஏந்திய இறைவனின் இடக்கையில் 3 இலைகளுடைய சூலாயுதம் திகழ்ந்தது. வலத்திருக்கை உடுக்கையினை பிடித்து ஒளி எழுப்பியது. மலத்திருப்பாதங்களை இந்த பூமியானது தாங்கியது. அருள் பொழியும் இறைவனின் திருமுகத்தில் புன்முறுவல் நிலவொளி போல வீசியது. மயக்கத்தை தரும் மும்மலத்தினை சிதைக்கும் மூவிலை சூலமானது வெண்மையான ஒளி உடையதாக விளங்கியது. அன்பு மேலும் மேலும் தலைத்து ஓங்க உலகம் போற்றுமாறு வன் தமிழ்நாட்டில் இருக்கும் செங்காட்டங்குடியினை இறைவன் வந்து சேர்ந்தார். மிகவும் பசி உடையவர் போல தனக்கு எதிரே வருபவர்கள் எல்லோரிடமும்
அடியார்களுக்கு அமுது படைக்கும் சிறு தொண்டர் வீடு எங்குள்ளது என்று கேட்டார். அப்படி அவர் தனக்கு எதிர் வருபவர்களை கேட்டுக்கொண்டே அந்த வீட்டை விசாரித்து கொண்டு அந்த வீட்டை வந்து அடைந்தார். பிறகு அந்த வீட்டிற்கு முன்பாக நின்று அடியவர்களுக்கு திருத்தொண்டு செய்யும் சிறு தொண்டர் இந்த வீட்டினுள் இருக்கிறாரா என்று கேட்டார். இப்படி ஒரு பெரியவர் வீட்டு வாயிலிருந்து குரல் கொடுப்பதை அறிந்த சந்தனம் என்னும் பணிப்பெண் வெளியே வந்து, உள்ளே வாருங்கள், அரிய பெருமையுடைய அடியவர்களை தேடி சிறு தொண்டர் வெளியே சென்றுள்ளார் என்று அவரிடம் கூறினார். தன்னை உள்ளே வருமாறு வேண்டி நின்ற சந்தனம் என்னும் அந்த பணிப்பெண்ணை பார்த்து இறைவன், பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் நான் உள்ளே வரமாட்டேன் என்று கூறினார். சிவனடியார் ஒருவர் தன்னுடைய வீட்டு வாயிலில் நிற்பதை அறிந்த பரஞ்சோதியாரின் மனைவியான திருவெண்காட்டு நங்கையார் அவர் எங்கு திரும்பி சென்று விடுவாரோ என்று பயந்து விரைவாக வெளியே வந்தார். அவர் சிவனடியாராக வந்த இறைவனை கண்டு, தன்னுடைய கணவர் உம்மை கண்டால் மிகவும் மகிழ்வார், இப்பொழுது வந்து கொண்டிருப்பார், எனவே அவர் வரும் வரை இங்கேயே தங்கி அருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அதை கேட்ட இறைவன், ஒப்புமையற்ற உயர்வான இல்லறம் நடத்தும் சிறப்புடையவரே, நான் வடநாட்டை சேர்ந்தவன், சொல்வதற்கு அரிய சிறப்பு மிக்க சிறு தொண்டரை காணவே இங்கு வந்தோம். எதுவாக இருந்தாலும் அவர் இல்லாமல் நான் உள்ளே வரமாட்டேன் என்று கூறினார். நெற்றில் விளங்கும் கண்ணினை மறைத்து வந்த பைரவ வேடத்தராகிய இறைவன் சிறு தொண்டரின் மனைவியை பார்த்து, நான் கணபதீச்சரத்தில் இருக்கும் ஆட்டி மரத்தின் கீழ் இருப்பேன், உன்னுடைய கணவர் வந்ததும் அங்கு வரச்சொல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விரைவாக சென்று திருவாத்தி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். உணவு உண்ண அடியவர்களை தேடி சென்ற சிறு தொண்டர் அப்படி அடியவர்கள் யாரும் கிடைக்காததால் மிகவும் வருத்தத்துடன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தார். அவரை கண்ட மனைவியார் நடந்த நிகழ்வுகளை அவரிடம் கூறினார். சிவனடியார் ஒருவரையும் காணாமல் வருத்தத்தில் வந்த சிறு தொண்டர் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். உடனே இறைவனை தேடி விரைந்து சென்று திருவாத்தி மரத்தின் கீழ் அவரை கண்டு அவருடைய கால்களில் விழுந்து பணிந்து எழுந்தார் சிறு தொண்டர். அவரை கண்ட பைரவ வேடம் தாங்கிய இறைவன், நீர்தான் பெரிதாக பேசப்படும் திருத்தொண்டரோ என்று கேட்டார். உடனே அவரை வணங்கிய சிறு தொண்டர், அனுபூதியான இறைவனின் அடியவர்கள் முன்பாக நான் சிறியவன் ஆகும், ஆனால் மற்றவர்கள் நாதனாகிய சிவபெருமானின் கருணையால் என்னை இவ்வாறு அழைக்கிறார்கள் என்று கூறினார். இன்று உணவு கொடுப்பதற்கு சிவனடியார் யாரும் கிடைக்கவில்லை, நான் செய்த தவத்தின் பயனாகத்தான் நீர் இங்கு வந்துள்ளீர் என்று கூறி மகிழ்ந்தார் சிறு தொண்டர். மேலும் அவர் பைரவ வேடம் தாங்கி வந்திருந்த இறைவனிடம் தனது இல்லத்திற்கு வந்து உணவு உட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். உயர்ந்து நிற்கும் திருமாலும் அறிய முடியாதவனான சிவனின் அடியவர்களுக்கு தொண்டு செய்யும் உன்னை காணவே நான் வந்தேன். வடநாட்டில் உள்ள உத்ராபதி என்னும் ஊரில் இருப்பவனாகும் நான். எனக்கு உணவு படைப்பது உன்னால் முடியாத செயல் என்று கூறினார். அதை கேட்ட சிறு தொண்டர், எதையும் ஆராயாமல் நான் உங்களை அழைக்கவில்லை, உங்களுக்கு எந்த வகையில் உணவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள், அந்த வகையில் நான் உங்களுக்கு உணவு சமைத்து தருகிறேன் என்று கூறினார். சிறு தொண்டரின் பதிலை கேட்ட இறைவன், அப்படியானால் நான் 3 இறுதி காலம் கழிந்து ஒரு நாள் மட்டுமே உணவு உண்ணும் பழக்கமுடையவன். அப்படி நான் உணவு உண்ணும் போது எனக்கு உணவு பசு ஆகும். இன்றுதான் நான் உணவு உண்ணும் நாளாகும். எனக்குண்டான உணவை அளிப்பது மிகவும் கடினம் என்று கூறினார். அதை கேட்ட சிறு தொண்டர், மிகவும் நல்லது, உமக்கு ஏற்ற பசு எது என்று கூறினால் அதை உமக்கு ஏற்ற முறையில் நான் பக்குவமாக சமைத்து உமக்கு அதை படைப்பேன் என்று கூறினார். பண்பில் சிறந்து நின்ற சிறு தொண்டரின் அன்பை கண்ட பைரவர் அவரை பார்த்து, அடியவர் தொண்டு புரியும் அன்பரே, நான் உண்பது மனித இன பசு, அதாவது மனித கரியாகும். அதுவும் பிறந்து 5 ஆண்டுகள் ஆயிருக்க வேண்டும். அந்த குழந்தையின் உடல் உறுப்பில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்று கூறினார். மேலும் இறைவன் சிறு தொண்டரிடம், அந்த சிறுவனை தாய் பிடித்து கொள்ள தந்தை அறுத்து உணவு சமைக்க வேண்டும், இந்த செயல் மிகவும் மகிழ்ச்சியுடன் நடக்க வேண்டும். இப்படி மகிழ்வுடன் தாய் பிடித்து கொள்ள
தந்தை அந்த குழந்தையை அறுத்து முறைப்படி பக்குவப்படுத்தி சமைக்கப்பட்ட உணவையே நான் உண்பேன் என்று கூறினார் பைரவ வேடம் தாங்கி வந்த இறைவன். அதை கேட்ட சிறு தொண்டர், எம்பெருமானாகிய நீர் என்னுடைய வீட்டில் உணவு உண்ணும் பேரு எனக்கு கிடைத்தால் எனக்கு எதுவும் கடினமான செயல் அல்ல என்று கூறி அவருடைய திருவடியை வணங்கி தன்னுடைய வீட்டிற்கு வந்தார். அன்பிலும் கற்பின் திறத்திலும் சிறந்து விளங்கிய திருவெண்காட்டு அம்மையார் தன்னுடைய கணவரின் வரவை எதிர்பார்த்து வாசலில் காத்திருந்தார். மலர்ந்த முகத்துடன் வந்த தன் கணவரை பார்த்து பைரவ வேடம் தாங்கி வந்த இறைவனை பற்றி கேட்டார். அப்பொழுது சிறு தொண்டர் தன்னுடைய மனைவியை பார்த்து, தவத்தில் சிறந்த அந்த பெரியவர் நம்முடைய வீட்டில் உணவு உண்ண சம்மதித்துள்ளார். மேலும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாக 5 வயது நிறைந்த உறுப்புகளில் குறையில்லாத சிறுவனை தாய் பிடிக்க தந்தை அறுத்து அந்த கரியை வைத்து சமைக்கும் உணவையே தான் உண்பேன் என்று கூறினார். அதை கேட்ட திருவெண்காட்டு அம்மையார் தன்னுடைய கணவனை பார்த்து, அப்படி சமைத்து அந்த பைரவ வேடத்தாருக்கு உணவு கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு குடியில் பிறந்த ஒரு மகனுக்கு எங்கே செல்வது என்று கேட்டார். அப்பொழுது சிறு தொண்டர், நிறைய பொருள் கொடுத்தால் அப்படிப்பட்ட குழந்தை நமக்கு கிடைக்கும். ஆனால் தந்தையும் தாயும் கூடி தன் குழந்தையை அறியும் கொடுமையை யாரும் செய்ய துணிய மாட்டார்கள். எனவே நீ பெற்ற நம் மகனை இந்த சிவனடியாருக்கு உணவு சமைத்து படைப்பதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார். அதை கேட்ட அளவில் திருவெண்காட்டு மங்கையார் அதற்கு சம்மதித்தார். சிவனடியார் எந்தவித தடங்களும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் உணவு உண்பதை கண்டு மகிழும் ஆசையால் தன்னுடைய கணவரை பார்த்து பள்ளிக்கூடத்திலிருந்து குழந்தையை விரைவில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். தன்னுடைய மனைவியின் சொல்லை கேட்ட சிறு தொண்டர் மிகவும் மகிழ்வடைந்தார். விரைந்து சென்று குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தார். அவரது மனைவி எதிரே வந்து மகனை வாங்கி கொண்டார். வாங்கியவர் களைந்திருந்த தலைமயிரை ஒன்று சேர்த்து கட்டினார். முகத்தினை துடைத்து அணிகலன்களில் சேர்ந்திருந்த தூசியினை நீக்கினார். பின்பு பஞ்சினும் மென்மையான கால்களை உடைய திருவெண்காட்டு நங்கையார் அந்த குழந்தையை குளிப்பாட்டி அளவு செய்து தன்னுடைய கணவரின் கையில் கொடுத்தார். பைரவ வேடத்தாருக்கு உணவாக கொடுக்க போகும் கறி இது என்னும் நினைப்பினால் அந்த குழந்தைக்கு அவர் முத்தம் தரவில்லை. அதாவது உணவு செய்யும் பதார்த்தத்தை எச்சில் படுத்தக்கூடாது என்னும் தன்மையால் அவர் அந்த குழந்தைக்கு முத்தம் தரவில்லை. தன்னுடைய வழக்கமான சமையல் செய்யும் அறைக்கு செல்லாமல் தனியான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் பெற்றோர்கள். உலகத்தவர்கள் இந்த செயலை பார்த்து அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் தனி இடத்திற்கு சென்று தனியான பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்து சமையல் செய்வதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அதன் பின்பு சிறு தொண்டர் தலையை பிடித்து கொள்ள அவருடைய மனைவி அந்த குழந்தையின் சலங்கை சூட்டிய கால்களை தன்னுடைய தொடையில் இடுக்கிக் கொண்டாள். பின்பு அந்த குழந்தையின் கைகள் இரண்டையும் தன்னுடைய கையால் பிடித்து கொண்டாள். அந்த குழந்தை பெற்றோர்கள் தன்னிடம் விளையாடுகிறார்கள் என்று நினைத்து சிரித்தது. அப்பொழுது கத்தியை கொண்டு அந்த குழந்தையின் கழுத்தை சிறு தொண்டர் அறுத்தார். இவ்வாறாக இருவரும் எந்தவித மனச்சுணக்கமும் இல்லாமல் தாங்கள் செய்யும் செயல் சிறப்பானதே என்ற உணர்வுடன் அந்த காரியத்தை செய்து முடித்தார்கள். தலைக்கரியானது உணவு சமைக்க ஏற்றது அல்ல என்று அதை தன்னுடைய பணியாளான சந்தனத்தின் கையில் கொடுத்து விட்டனர். பின்பு மற்ற உறுப்புகளின் சதையை முறைப்படி சமைத்து முடித்தார்கள். அப்படி சமைத்து முடித்த பின்பு சிறு தொண்டர் பைரவ வேடம் தாங்கிய இறைவன் தங்கியிருந்த திருவாத்தி மரத்திற்கு சென்றார். இறைவனை கண்டு வணங்கி நின்ற சிறு தொண்டர் என்னுடைய வீட்டிற்கு வந்து உணவை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றார். மேலும் அவர் பைரவ வேடம் தாங்கிய இறைவனை பார்த்து, நீர் கூறியபடியே உமக்கு உணவை சமைத்துள்ளேன் என்று கூறினார். இறைவனும் வாருங்கள் செல்லலாம் என்று கூறி அவருடன் வந்தார். வீட்டுக்கு வந்த பைரவ வேடம் தாங்கிய இறைவனை திருவெண்காட்டு நங்கை மகிழ்வுடன் எதிர்கொண்டார். நீரினால் அவருடைய கால்களை கழுவினார். கால்களை கழுவிய நீரினை தன்னுடைய தலையில் தெளித்துக் கொண்டார். பின்பு வீட்டின் எல்லா திசையிலும் அந்த நீரை தெளித்தார். மேலும் மனமிக்க மலர்களாலும் தூப தீபங்களாலும் சந்தன பொருட்களாலும் அவருடைய பாதங்களுக்கு பூஜை செய்தார். பைரவ வேடத்தாரான அடியவரை வணங்கிய பின்
உணவை எப்படி படைக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். அதற்கு அடியவரான இறைவன் இனிய சோற்றையும் கறி வகைகளையும் ஒரே இலையில் ஒன்றாக வைப்பீர்களாக என்று கூறினார். அதன்படியே அவர்கள் உணவை பரிமாறினார்கள். விமலராகிய இறைவன் இவற்றை பார்த்த பின்பு அவர்களை பார்த்து, நான் சொன்ன முறைகளில் அதற்குரிய பசுவை கொண்டு கறிவகைகளை செய்தீர்களா என்று கேட்டார். அதை கேட்ட தம்பதியினர் தலைக்கறி உண்பதற்கு உரியது அல்ல என்று எண்ணி அதை தவிர்த்து மீதமுள்ள அனைத்தையும் நாங்கள் சமைத்து விட்டோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், அதை கூட நான் உண்பேன் என்று கூறினார். அதை கேட்ட சிறு தொண்டர் தன் மனைவியை பார்த்து திகைத்து நின்றார். அப்போது சந்தனத்தார் என்னும் பணிப்பெண்ணானவள், இவர் இவ்வாறு கேட்பார் என நினைத்து நான் அதையும் சமைத்து வைத்துள்ளேன் என்று கூறி அந்த தலைக்கரியை எடுத்து வந்தார். அதை கேட்டு தம்பதியினர் இருவரும் மகிழ்ந்தனர். தலைக்கரியை வாங்கி பரிமாறப்பட்ட இலையில் வைத்தார்கள். அப்படி வைத்துவிட்டு வணங்கி நின்ற தம்பதியினரை பார்த்து அடியவராக வந்த இறைவன், நான் தனியாக உணவை உண்பது முடியாத காரியம், வேறு யாராவது சிவனடியார் இருந்தால் அழைத்து வா என்று கூறினார். அதை கேட்ட சிறு தொண்டர் கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே என்று மனம் வருந்தினார். சிவனடியாரை தேடுவதற்காக வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறு தொண்டர் ஒரு சிவன் அடியார் கூட கிடைக்காததால் மிகவும் மனம் வருந்தி திரும்பி வந்து பைரவ வேடம் தாங்கி வந்த இறைவனின் காலில் விழுந்து, ஒரு சிவனடியாரை கூட நான் காண முடியவில்லை என்று கண்ணீருடன் பதிலளித்தார். அதை கேட்ட பைரவ வேடத்தார், உன்னை போல நெற்றியில் திருநீறு அணிந்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று கூறிவிட்டு, நீயே என்னுடைய அருகில் அமர்ந்து உணவு உண்பாயாக என்று கூறினார். பிறகு அவர் திருவெண்காட்டு நங்கையை பார்த்து, இவருக்கும் ஒரு இலை போட்டு உணவுகளை பரிமாறு என்று கூறினார். திருவெண்காட்டு மங்கையும் தன்னுடைய கணவரான சிறு தொண்டருக்கும் ஒரு இலையை போட்டு எல்லா உணவு வகைகளையும் பரிமாறினார். உடனே அந்த இலையில் அமர்ந்த சிறு தொண்டர் சிவனடியார் எப்படியாவது உண்ண வேண்டும் என்று நினைத்து தான் அந்த உணவை முதலில் உண்ண ஆரம்பிக்க போனார். அதை கண்ட இறைவன், 6 மாதங்களுக்கு ஒரு முறை உண்ணும் பழக்கம் உடையவன் நான், ஆனால் தினமும் உண்ணும் நீரோ எனக்கு முன்பாக உண்ணத் தொடங்குகிறீரே என்று கேட்டார். மேலும் அவர் சிறு தொண்டரை பார்த்து, நம் இருவருடனும் இருந்து உண்பதற்கு உமக்கு ஒரு மகன் இருந்தால் அவனை அழையுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட சிறு தொண்டர், அவன் இப்பொழுது இங்கு உதவ மாட்டான் என்று பதில் கூறினார். பைரவ வேடம் தாங்கி வந்த இறைவன், இல்லை, நீ உன் மகனை அழைத்து வா என்று மேலும் வற்புறுத்தி கூறினார். அந்த சொல்லை தவிர்க்க முடியாத சிறு தொண்டர், இந்த சிக்கல் எப்படி தீரும், இதை நாம் எப்படி தீர்ப்பது என்று நினைத்து மனம் கலங்கி தன்னுடைய துணைவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்து, மகனே வா வா என்று அழைக்கத் தொடங்கினார். நிலை பெற்ற புகழுடைய சிறு தொண்டர் மகனே வருவாய் என அழைத்தார். தன்னுடைய கணவனின் வழி நின்று நடக்கும் திருவெண்காட்டு நங்கை, செய்ய மணியே சீராளா வாரா என்றும் சிவனடியார் நாங்கள் உய்யும்படியாக தன் அருகிலிருந்து உணவு உண்ண உன்னை அழைக்கிறார், ஆகவே வா என்று பெரும் குரலில் அழைத்தார். அச்சமயம் உடனே பரமசிவனின் திருவருளால் பள்ளி கூடத்திலிருந்து ஓடி வரும் சிறுவனைப் போல ஒப்பிட்டு கூற முடியாத பேரழகுடன் சீராளன் ஓடி வந்தான். அதை கண்டு மகிழ்ந்த திருவெண்காட்டு நங்கை அந்த குழந்தையை வாரி எடுத்து தன்னுடைய கணவரிடம் கொடுத்தார். சிறு தொண்டர் மிகவும் மகிழ்ந்தார். அவர்கள் இருவருக்கும் தன் வீட்டிற்கு வந்த சிவனடியார் எப்படியாவது உணவு உண்ண வேண்டும் என்ற நினைப்பிலேயே இருந்தார்கள். தாங்கள் இருவரும் கொன்று சமைத்த குழந்தை எப்படி உயிருடன் வந்தது என்பதை நினைக்க கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு அந்த சிவனடியார் எப்படியாவது உணவு உண்ண வேண்டும் என்னும் எண்ணமே இருந்தது. எனவே அவர்கள் அந்த குழந்தையை அது எப்படி வந்தது என்பதை சிந்திக்க கூட திறனின்றி எடுத்துக்கொண்டு சிவனடியார் உண்ண வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் வீட்டிற்குள்ளே சென்றார்கள். அப்படி வீட்டுக்குள் வந்து அவர்கள் பார்த்தபொழுது அங்கு சிவனடியாரும் இல்லை, அவர்கள் சமைத்து பரிமாறியிருந்த உணவு வகைகளும் இல்லை, அனைத்தும் மறைந்து போயிருந்தன. செந்நிற மேனியும் கருமையான திருமுடியும் கொண்ட பைரவரை தேடியவாறு வெளியே வந்தார் சிறு தொண்டர். அப்பொழுது உமை அம்மையும் முருகப் பெருமானும் உடன் இருக்கும் தோற்றத்துடன்
சிவபெருமான் வானத்தில் காட்சியளித்தார். வெண்மையான காளை வாகனத்தில் பூதகணங்களும் தேவர்களும் முனிவர்களும் விஞ்சயர்களும் மற்றும் அனைவரும் போட்டி துதி செய்ய வானத்தில் எழுந்தருளிய இறைவன் சிறுதொண்டருக்கும் அவர் தம் துணைவிக்கும் அவர்களின் மகனான சீராளனுக்கும் அவர்களுடைய தாலியான சந்தனத்திற்கும் காட்சி அளித்தார். சிறுதொண்டரும் மற்ற அனைவரும் இறைவனை விழுந்து பணிந்து எழுந்து கைகூப்பி நின்றார்கள். பிறகு இறைவன் அவரவர் தகுதிக்கு ஏற்றபடி அவர்களுக்கு அருள் செய்தார். கொன்றை வேந்தனும் அவரது ஒரு பாகத்தை இடமாக கொண்ட உமையவளும் வெற்றியை மட்டுமே தரும் வேலினை உடைய வேலவனுமாக எழுந்தருளிய காட்சியினை கண்டு துதித்து நின்ற சிறு தொண்டரையும் திருவெண்காட்டு நங்கையையும் மகன் சீராள தேவரையும் சந்தன தாதியையும் என்றும் பிரியாது வணங்கியிருக்க தம்முடன் அழைத்து சென்றார் இறைவன். கங்கையை தன்னுடைய திருமுடியில் அணிந்த இறைவனின் அடியவர் ஒருவருக்காக. ஏனென்றால் வந்திருப்பது இறைவன் என்பது சிறுதொண்டருக்கு தெரியாது. சிறு தொண்டரும் அவருடைய மனைவியும் வந்திருப்பது ஒரு அடியார் என்றுதான் நினைத்தார்கள். அப்படி இறைவனின் அடியவருக்காக தன்னுடைய மகனை உணவாக சமைத்து பரிமாறிய சிறு தொண்டரின் திருவடிகளை வணங்குவோமாக. ஒரு நியமத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் பொழுது அதுவே நம்முடைய தலையான நிலையாக இருக்கும். மற்ற உணர்வுகள் பெரிதாக இருக்காது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நியமம் 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 என்று. நியமம் என்றால் ஒரு கொள்கையை விடாமல் கடைபிடிப்பது ஆகும். விடாமல் கடைபிடிக்கும் போது மற்ற உணர்வுகள் மழுங்கிவிடும். மற்ற உணர்வுகள் பெரிதாக இருக்காது. அந்த நியமமே, அந்த கொள்கையே நம்மை முழுமையாக ஆட்கொள்ளும். இறை பக்தியே இங்கு சிறந்ததாக உள்ளது. இறை பக்தியே சிறந்தது என்பதை நாம் சிறு தொண்டரின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். சர்வம் சிவார்ப்பணம்.